உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறொருவரை தேடிக்கொண்டிருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். தனிமை தருகின்ற வலியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமில்லை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனைகள் நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை. நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்பதே. சிகரத்தை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் பல்வேறு சிரமங்களை தாண்டித்தானாக வேண்டும். இம்மையில் பயன்பெற பணத்தையும் மறுமையில் பயன்பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள். உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக்கொள். அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். உங்கள் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் உங்கள் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். சில இழப்புகள் வலியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை, உயர்கின்றாய் என்று அர்த்தம். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும். உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான். உழைக்கும் மனிதனுக்கோ பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப் போவதில்லை. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டிவிடலாம். நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போதல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போதுதான். உயர உயரதான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லோரையும் விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். உங்களுக்கு இருப்பதை மீண்டும் பெற வேண்டுமா? இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். உங்கள் உழைப்பு உங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்தடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருவரிடமிருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டாளாகி விடுகிறார்கள். கடந்த காலத்தை மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்துக் காட்டு. வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு. விழுவதெல்லாம் வீழ்ச்சியல்ல, அது நீ விருட்சமாய் வளர்வதற்கான ஒரு நிகழ்ச்சி. விழுந்தால் விதையாய் விழு.
மனிதன் தனது தோல்விகளுக்கும் இயலாமைகளுக்கும் வைத்துக்கொண்ட வேறு பெயர்தான் விதி. விதியினை மாற்றும் விடியல் செய், உன் வெற்றியால் அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதிகளை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். உங்களுக்கு ஒரு எதிரி கூட இல்லையா? அப்படியானால் நீங்கள் இன்னும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றே அர்த்தம். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். செயல்கள் சிறியதோ பெரியதோ, தன்னால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்பவரே போற்றுதலுக்குரியவர். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்யப் போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வியடைவதும் இல்லை, பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை. நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்றே தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும். அப்படி சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்று அர்த்தம். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்களின் முதுகின் மேல் ஏறிப்போக நினைக்காதே. கடவுளை நம்புவது நம்பிக்கை, உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கினாய் என்று பார். கோபத்தை எப்போதாவது கேடகமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆறுதல் ஏதுமில்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம். உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும், அது நம்பிக்கை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. அடைய வேண்டிய இலக்கு அவசியமென்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதன் இல்லை. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய நமது எண்ணங்களும் செயல்களும் தான். ஈடுபாடில்லாமல் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த காரியமும் தோற்காது.